வணக்கம். மூலா நட்சத்திரமா? ஐயோ, வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படி என்று ஒரு சில பெற்றோர்கள் அந்த நட்சத்திரத்தை கேவலமாக நினைத்து, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை காலம் கடத்தி வயது கடந்து அந்த சிறுவயதில் வாழக்கூடிய வாழ்க்கையை வீணாடிக்கின்றார்கள் சில பெற்றோர்கள். நேயர்களே, மூலம் என்பது அழகானவராக இருப்பார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக அழகுள்ளவராக இருப்பார். பெரும் பொருள் சம்பாதிப்பார். வாழ்க்கையில் அதீத பொருளாதார வசதியில் மேன்மை பெற்று பிற்காலத்தில் வாழ்வார்கள். அந்த நட்சத்திரம் என்பது மிக சிறந்த நட்சத்திரம். ஆனால் ஒன்று, மூலா நட்சத்திரம் என்பது 4 பாகம் செய்து அந்த 4 பாதத்தில் ஒரு பாகத்தை எடுத்து, 4வது பாகத்தை ஒரு பாகத்தை எடுத்து அதை 4 பாகம் செய்து அதில் 3வது பாகம் மட்டுமே மூலா நட்சத்திரம் தோஷம் செய்யும் என்று நூலில் உள்ளது. இது ஒரு பெண் ஜாதகத்திற்கு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 7வது வீட்டுக்கு 4வது வீடாகிய கிரகம் வலுப்பெற்று இருந்தால், பெண்ணுடைய மாமியாராக இருந்தாலும் ஆணுடைய மாமியாராக இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது. நீங்கள் துணிச்சலாக பெண் பிள்ளைக்கு காலாகாலத்தில் திருமண காலம் செய்து வையுங்கள். மூலா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் என்று நட்சத்திரத்தை சாட்டி உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வயதை கடந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை சீரழிக்க வேண்டாம் பெற்றோர்களே. நிச்சயமாக ஒன்றும் செய்யாது. நான் சொன்னது போல் மூலா நட்சத்திரம் 4 பாகம் செய்து 4வது பாகத்தை எடுத்து அதை 4 பாகம் செய்து அதில் 3வது பாகம் வரக்கூடிய 4 நாழிகை நேரம் வரும். அந்த 4 நாழிகை நேரத்தில் பிறந்தால் மட்டும்தான் மூலா நட்சத்திரம் தோஷம் செய்யுமே தவிர மற்ற நேரங்கள் எந்த விதமான பாவங்களும் வாராது. பெண் பிள்ளை மூலா நட்சத்திரம் என்றால் மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லக்கூடிய விடயத்தை விட்டு பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் திருமண காலம் செய்ய வையுங்கள். யாரையும் புறக்கணிக்காதீர்கள். ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண்மகளாக இருந்தாலும் அவர்களை புறக்கணிக்காதீர்கள். நேயர்களே, தயவுசெய்து புறக்கணிக்காதீர்கள். மூலம் ஆயில்யம் என்பது 99 விழுக்காடு ஒன்றும் செய்யாது.